பாடுகிறாயே ஒரு ஹைக்கூ கவிதை விழிகளில் நீ பாட பாட. வெல்கம் டு ராவல் அப்செஷன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோனாலிசா ஒரு 1 வீக் பிஃபோர் கேட்டிருந்தீங்கன்னா இந்த மோனாலிசா யாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம ஒருத்தரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ரீல்ஸை டெய்லியும் பார்க்குறோம். அதனால நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த ப்ரௌன் பியூட்டியாக இருக்குது, மேக்கப் போடாமல் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கண்டென்ட் கிடைக்காம வந்து அந்த பொண்ணை எடுத்து இப்போ ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. ஏன்டா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கும் தள்ளப்பட்டாங்க. ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு கங்கை நதி பக்கத்தில் வந்து ஒரு 10 கோடி மக்கள் வந்து வருவாங்க. எப்பவுமே அந்த கங்கை நதியில் வந்து நீராட்டத்துக்கு வந்து புண்ணியம் தேடுறதுக்காக வருவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ருத்ராஜ கோட்டை இருக்குல்ல, அது வந்து ருத்ராஜ கோட்டை, அந்த பாசிமணி ஊசிமணி அதெல்லாம் விற்கிறதுக்கு வந்து அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்கு. அந்த பொண்ணு ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டோர். சரி, இங்கே வந்து வியாபாரத்துக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எல்லார்கிட்டையும் கஸ்டமர் கிட்டலாம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாரி ஒருத்தவங்க வந்து ரீல்ஸ் எடுத்து அப்டேட் பண்ணு வைரல் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வேறு சரி வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கே இருக்குது ஏதா இருக்குன்னு தேடி 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 டெய்லியும் எப்படியாவது ஒரு 100 யூடியூபர்ஸு கண்டென்ட்டு உங்ககிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தான் அதுக்கு வந்து சாப்பாடு. ஆனால் வந்து அந்த பொண்ணை பிஸ்னஸ் பண்ணாமே அவங்க ஃபேமிலியே வந்து என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, அப்படி என்னடா நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மேக்கப் போடாமல் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சின்ன பொண்ணு அந்த ருத்ராஜ கொட்டை, அந்த ஊசிமணி பாசிமணிலாம் எடுத்துன்னு அந்த சைடில் ஒரு பேக்கை மாட்டின்னு பிஸ்னஸுக்கு போகும்போது ஒருத்தராக வந்து செல்ஃபி கேட்டு அந்த பொண்ணு இப்போ என்னடானா மூஞ்ச மூடிக்கின்னு முகத்தை மூடிக்கின்னு அப்படி சுற்றின்னு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு வந்து சின்ன அந்த தார்பாயெல்லாம் போட்டு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணுது. ஆக்சுவலாக அந்த வீட்டில் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ கொடுங்க நிம்மதியாக ஒரு ரெஸ்ட்டு கூட எடுக்க விட மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே நல்லா தான் இருந்தது ஃபோட்டோலாம் எடுக்கும் போது. ஆனால் வந்து அதே வந்து ஒரு 10 பேர் எடுத்தால் பரவாயில்ல, ஒரு 100 பேர் வந்து எனக்கு செல்ஃபி கொடுங்க. ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு செலிப்ரிட்டியாக ஒரு செலிப்ரிட்டி இதில் வந்து அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு அந்த செலிப்ரிட்டி தெரியும். ஆனால் இந்த பொண்ணு வந்து பாவம் அந்த ருத்ராஜ மாலையை விற்றுன்னு அப்படி சுற்றின்னு இருக்குது. திடீர்னு அவ்வளோ பேர் வந்தோடனே அந்த பொண்ணே பயந்துன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பயந்துட்டு நீ வந்து இங்கே இருக்கவே வேணாம், நீ வந்து இண்டோர் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் பண்ணி அந்த பொண்ணை வந்து இண்டோருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வைரல் ஆனதுனால இன்ஸ்டாகிராமில் வந்து 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் அந்த பொண்ணுக்கு வந்து ரீச் ஆகிருக்காங்க. நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து நீங்கள் நடிக்க போகிறீங்களா, எந்த படத்தில் நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என் பொண்ணை வந்து யூடியூபர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கே பெரிய விஷயமா இருக்குது, நான் எங்கே சினிமாலலாம் நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்கு வந்து தள்ளப்பட்டு அந்த பொண்ணை வந்து இண்டோருக்கே அனுப்பிச்சிட்டாங்க. இந்தமாரி இது வந்து யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து ஒரு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன்டா ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து இவ்வளோ ஃபீல் பண்ண வச்சதே வந்து, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபேமஸ் ஆகிறது பெருசா, ஃபேமஸ் ஆனால் இந்தமாரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிம்மதியாக பக்கத்தில் யார் பார்த்தாலும் யாருமே நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினோம். இப்போ என்னன்னா ஃபேமஸ் ஆகிட்டு ஐயோ இவங்க பார்த்தா இவங்க செல்ஃபி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவ்வளோ ஃபீல் பண்ணுது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமஸ் ஆனால் எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மோனாலிசா யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.